கம்ப்ளைண்ட் இருக்கும்போது கண்ட்ரோலு வராத அளவுக்கு இவங்க ரொம்ப இரிட்டபிள் ஆவாங்க. கர்சிங் மதர் அண்ட் த்ரோஸ் ஃபுட் ஆர் மெடிசன் அக்ராஸ் ரூம் ஸ்ட்ரைக்கிங். பாருங்க அந்த கோபம் எப்படி வெளிப்படுது பாருங்க. கர்சிங் மதர், அம்மா. ஏன்னா யார் இவங்களை பார்த்துக்கிறாங்களோ, யார் இவங்களோட க்ளோஸா இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இவங்க கோபப்படுவாங்க. இந்த கோபத்தை வச்சே அவங்க எந்த காலத்துல வருவாங்க அப்படிங்கிறது நல்லா அழகா புரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இவங்களுடைய எல்லை அப்படிங்கிறது, பார்டர் அப்படிங்கிறது தான் கூட இருக்கவங்க மட்டும்தான், வேற யார்ட்டையும் கோவப்பட மாட்டாங்க. இந்த பாருங்க, இவங்க கர்சிங் மதர், அம்மா தான் சவிப்பாங்க, திட்டுவாங்க. த்ரோஸ் ஃபுட் ஆர், உணவையோ மருந்தையோ தூக்கி இங்கேருந்து அங்கே பறக்கும், எங்க வீட்டுக்குள்ளதான், வெளியெல்லாம் இருக்காது. அம்மா அடிக்கூட பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ல இவங்க இருப்பாங்க. ஆல்கஹாலிசம், தி காலம்ஸ் டெண்டன்ஸ் டு அடிக்ஷன் ஹியர் அக்கம்பனிட் பை ஆங்கர், ஓவர்லி ஆங்கிரி, மலேசியஸ் அண்ட் வென்ட்ரிங். இது நம்ம பகுதியில் அப்படி ஜென்ஸ் மத்தியில் இருக்கும். பட் இதெல்லாம் யூரோப் கண்ட்ரீஸ்ல ரொம்ப சர்வசாதாரணம். அப்போ பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க ஆல்கஹாலையோ நர்கோட்டிக்ஸை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு இவங்க போவாங்க. அதுதான் இவங்களுக்கு எஸ்கேப்பிங் மெக்கானிசம். கோவப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்றது, இவங்களுடைய உலகமே அவ்வளவுதான். அதனால இவங்க சொந்த உலகத்துல போயிடுவாங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு. பர்சிஸ்டன்ட் ஃப்ரைட்ஃபுல் தாட்ஸ் டேக் ஓவர். பர்சிஸ்டன்ட் ஃப்ரைட்ஃபுல் தாட்ஸ், ரொம்ப பயப்படுறது. ஃப்ரைட், பயட்ஃபுல், பயங்கலந்த அந்த எண்ணங்கள் அது இவங்களை ரொம்ப ஆட்கொள்ற மாதிரி இருக்கும். நிறைய பயப்படுற மாதிரி இருப்பாங்க இவங்க. அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ இவங்களுக்கு இருக்கும். என்ன இது ரூபரிக்ஸ்ல இருந்து வரக்கூடியது. ஆப்சன்ட் மைண்டட்னஸ், ஸ்பேஸ்ட் அவுட், சில்ட்ரன் வித் ADHD, attention deficiency and hyperactive disorder. ஸோ இது இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைண்ட் மிஸ்டேக்ஸ் மேக்கிங், நிறைய மைண்ட் லெவலில் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க. ரைட்டிங் மிஸ்டேக் இருக்கும், மெமரி வீக்காக இருக்கும், மெமரி லாஸ் இருக்கும். ஹியரிங் இம்பேர்டு, ஏன்னா அங்கே காதில் அந்த சீழ் பிடிக்கிற தன்மை பார்த்தோம் இல்லையா, அது அந்த இயர் ட்ரம் காலி பண்ணிடும். ஸோ ஹியரிங் இம்பேர்ட், டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த வேர்ல்டு, அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். அந்த உலகத்துலேருந்து அவங்கள காது கேட்கலன்னு வச்சுங்களேன், யார் என்ன திட்டினா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைல்ல. காது கேட்கலன்னா யாராவது திட்டுறாங்க, தப்பா பேசுறாங்க, பிரச்சனையே கிடையாது, இவங்க பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான, இவங்களுக்கு பாசிட்டிவானது. புரியுங்களா? டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த வேர்ல்டு. தி அதர் சைடு இஸ் அலர்ட். ஒரு பக்கம் தன்னை உள்ள ஒழிச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது, ரொம்ப அலர்ட் இருக்காரு, பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது. ADHD that started after the suppression of ear problems, suppression of discharges. இது டாக்டர் அவங்களோட அனுபவத்திலேருந்து சொல்றாங்க. அந்த காதோட ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, சப்ரஷன் ஆஃப் இயர் ப்ராப்ளம்ஸ், காதில் வரக்கூடிய அந்த சீல் வர்றது, அதுக்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்த பிறகு அந்த டிஸ்சார்ஜ் சப்ரஸ் பண்ணும்போது அது ஒரு தனக்குள்ளே பிரச்சனையை சொல்லுது. அதை சரியான ஹோமியோ மருந்து கொடுத்து சரி பண்ணால் அதோட சரியாயிடும். எதையும் எந்த நோயாக இருந்தாலும் சப்ரஸ் பண்ணும்போது இன்னொரு இடத்துல அது பிரச்சனையை கொண்டு வரும், அந்த ADHD கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. The hearing regards protecting them from their over sensitivity. அதாவது நாய்ஸஸ் degrades. The hearing degrades, protecting them from their over sensitivity. Noises in the air, obstructive polypus, stopped sensation, hearing impaired and so on. ஸோ காதில்
இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஃபார் சில்ட்ரன் who were born by IVF, இது வந்து IVF. தி சில்ட்ரன் who were born by, அதாவது அந்த குழந்தைய உருவாக்குறது டெலிவரி ப்ராசஸ் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட ஒரு இது. தட் இஸ் தே டிட் நாட் வாண்ட் டு பி பார்ன் அண்ட் பி ஹியர். இது வந்து டெலிவரி ப்ராசஸ்லையோ இல்லை குழந்தைய விருப்பம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதோ, இல்லை வந்து நேச்சுரலாக குழந்தை உருவாகாம ஒரு ஆர்டிஃபிஷியலாக குழந்தைய உருவாக்குறதோ, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது அந்த குழந்தையோடைய ஃபீல் என்னவா இருக்கு, தே டிட் நாட் வாண்ட் டு பி பார்ன் அண்ட் பி ஹியர். இது காலம் ஒன்னோட ஃபீலிங் நெசசிட்டேட் இன் தி விர்டோ ஃபெர்டிலைசேஷன் ஆர் ஃபார் டயர்ட் எல்டர்லி பீப்புள். ஸோ தோஸ் ஹூ டோன்ட் நாட் வாண்ட் டு பி ஹியர் எனிமோர். இது வந்து காலம் ஒன்னுடைய ஃபீலிங். இது புரியுங்களா? விருப்பம் இல்லாமல் கரு உருவாகிறது, ஆர்டிஃபிஷியலாக உருவாகிறது, இந்த குழந்தை வேணான்னு நினைக்கிறது, புரியுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராசஸில் குழந்தை பிறக்கும்போது இந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க, காலம் ஒன்றுக்கு வருவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூட்டபிள் இன் ஓல்ட் ஈஸிலி டயர்ட் வீக் பர்சன்ஸ் வித் கிரேட் டெபிலிட்டி அண்டு எமாசியேஷன். பதக் சொல்கிறாங்க. பதக் வந்து இது சூட்டபிள் இன் ஓல்டு ஈஸிலி, அதாவது வயசானவங்க, ஈஸியாக டயர்டாகிறவங்க, வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப டெபிலிட்டியாக இருக்கிறவங்க, ரொம்ப இழைச்சி போய் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஹைட்ராசிஸ் மருந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. புரியுங்களா? From early age, the link to the world was blocked. ரொம்ப போகுது. ஒரு கேஸ் ஒன்று பார்த்துலாம் நினச்சேன். ஓகே, வந்துருச்சு. சம்மரி, ஹைட்ராசிஸ் மெட்ரியோமெடிக்காவுடைய சம்மரி என்ன? டென்ஸ் டு பி ஓவர்லி எமோஷனல், ரொம்ப எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. அப்புறம் நோ வெசல் டு கண்டெயின் தெம், எமோஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஹேவிங் நோ வெசல், அந்த எமோஷன் வந்து தாங்கிக்கிட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்காது, அதுக்கு எதிராக பேச தெரியாது. ஸோ எமோஷன் ஆவாங்க, இரிட்டபிள் ஆவாங்க, கத்துவாங்க. எமோஷன்ஸ் ஆர் ஈஸிலி சொமேட்டைஸ்டு. அந்த எமோஷன் அப்படிங்கிறது வெளியில் இவங்க ஃபேஸ் பண்ண முடியாததுனால சொமேட்டைஸ்டு அப்படின்னா உள்ளுக்குள்ள நோயாக மாறிடும். இதுதான் விஷயம் இவங்கள்ட்ட. ஸோ அந்த ஃபிசிக்கல் லெவல் அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். டிஸ்சார்ஜ் ஃப்ரம் எனி ஓரிஃபேஸ், எந்த ஓரிஃபேஸ், அதாவது துவாரங்கள் மூலம் டிஸ்சார்ஜஸ் வரும். ஏரப்ஷன்ஸ் அரவுண்ட் த இயர், பாருங்க, அது காது, வாய், மூக்கு, வெஜினா, ரெக்டம், எல்லா ஓரிஃபேஸ்லேருந்து இவங்களுக்கு பிரச்சனை வருதுங்க. ஸோ அப்டமன் பெயின், கிளாமைடியா, செக்ஷுவல் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸு, ஹெட் ஏக்கு, தலைவலி, ஸ்டைஸ், கண்ணில் கட்டி, காய்டர், த்ரோட்டு, அல்சர் ஆன் த டங்கு, டியூமர்ஸ் ஆன் த ஐலிட்ஸு, எபிதெலிமியா, ரெக்டல் டியூமர்ஸ். ஸோ இந்த ஏரியாவிலாம் இவங்களுக்கு இந்த எமோஷனை சப்ரஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு சொமாட்டைஸ் ஆகி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேஸ் ஒன்று, சின்ன கேஸு பார்த்துருவோம். ஒரு உமன், லேடி கம் வித் சிவியர் வெஜினல் இன்ஃபெக்ஷன். அந்த இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்பர் பார்ட் வந்து லிக்விட் ரிலேட்டடாக இருக்கும், லோயர் பார்ட்டு ட்ரைனஸ் ரிலேட்டடாக இருக்கும் சொன்னாங்க இல்லையா. வருது பாருங்க, வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் spinsterhood she was going to get married. அதாவது spinsterhood கரெக்டா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான் சார். அவங்க வந்து கன்னியா இருந்தாங்க. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் spinsterhood
she was going to get married. அதாவது லேட் மேரேஜ்னு வச்சிங்களேன். she has discovered that her partner had cheated on her. அங்க வந்து இந்த மாதிரி பழக்கம் உண்டு. புரியல, முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த டைம்ல பார்ட்னர் தன்னை ஏமாத்திட்டாரு. தி செட்டிங் தட் வாஸ் சப்போஸ் டு பி ஐடியல் வாஸ் ரப்சர்ட். எனக்கு ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருதுகோள்ல இவங்க பாக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை இல்லை பண்ணணும் இருக்கிறவரை பாக்குறாங்க. அந்த சப்போஸ் டு பி த ஐடியல் வாஸ் ரப்சர்ட். இவங்க கற்பனையில வச்சிருக்கக்கூடிய அந்த கணவனை வந்து ஏமாத்திட்டாரு. அந்த அந்த கண்ணோட்டம் இப்ப ரப்சர் ஆயிருது. அண்ட் தி கரஸ்பாண்டிங் ஏரியா ஆஃப் தி பாடி இன் விச் செக்ஷுவல் எனர்ஜி ஹஸ் பின் அக்குமுலேட்டிங். ஸோ எங்க இஷ்யூ வருது? வெஜினல் இன்ஃபெக்ஷன்ல வருது. ஸோ எனர்ஜி தட் ஹேட் பின் வெயிட்டிங் ஃபார் இயர்ஸ் ஃபார் ஹர் டு பி யுனைடெட் வித் எ மேன் வாஸ் compromised, expressing as a yellow or sticky discharge leukaria. The energy that had been waiting for years, energy ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, புரியுதா? for her to be united with a man. எவ்வளவு மைனூட்டா விஷயங்களை பார்த்து சொல்றாங்க பாருங்க. was compromised, expressing as a yellow and sticky discharge leukaria. ஸோ அந்த ஃபீல் வந்து இங்க ஸ்டொமாட்டைஸ் ஆயிடுச்சு, காம்ப்ரமைஸ் பண்ணிக்குது. புரியுங்களா? ஓகே. இதுல அனலைசிஸ் தி கான்ஃப்ளிக்டட் சிச்சுவேஷன், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் சேட் ரியாலிட்டி. அதிகபட்சம் அவர்கிட்ட எதிர்பார்த்தது என்ன, கடைசியில வருத்தத்துல கொண்டே விட்டுச்சு. காசு ஹார்ட் பிரேக், எதையுமே உடஞ்சி போச்சு. தி ஐடியல் எமோஷனல் இன்னர் ஸ்ட்ரக்சர், ஐடியல் எமோஷனல் இன்னர் ஸ்ட்ரக்சர். ஒரு அதாவது இதுக்கு சரியான வார்த்தை எனக்கு புரியல. இந்த ஐடியல் பர்செப்ஷன், அது சரி நான் பார்த்து சொல்றேன். ஐடியல் எமோஷனல் இன்னர் ஸ்ட்ரக்சர், தி வேர்ல்டு பர்செப்ஷன், உலகத்தை பார்த்த பார்வை என்பது, தன்னுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்த பார்வை என்பது என்னாச்சு? ஷேட்டர்ட், கலங்கி போச்சு. அண்ட் ஷி ரெஸ்பாண்டட் வித் லுக்கேரியா அண்ட் அட்டாக்ஸ் ஆஃப் ரேஜ். அங்க லுக்கேரியா வந்துருச்சு. அட்டாக்ஸ் ஆஃப் ரேஜ், கோபம். Follow up with the remedy, the vaginal infection disappeared and she could move. Address கொடுத்த பிறகு சரியாயிடுச்சு. ரெண்டாவது கேஸ் பாருங்க. ஓகே, சீக்கிரம் முடிச்சிடலாம். 57 வயசு உமன், கேர்னே ஃபார் கன்சல்டேஷன் கம். இது இங்க வந்து கேம் ஃபார் கன்சல்டேஷன் இல்ல, அது இது பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அந்த லெட்டர் ஸ்டைல் லெட்டர் இருக்கு இல்லையா, அது இங்க மாறி வந்துடுது. ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் லங் கேன்சர். இவங்களுக்கு லங் கேன்சர் தட் ஹேட் மெட்டாஸ்டாசிஸ் டு தி லிவர். மெட்டாஸ்டாசிஸ் சொல்றாங்கல்ல, ஒரு ஏரியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அது அடுத்த ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ லங்ல வந்தது லிவருக்கு பரவிடுச்சு. half of the lung was surgically removed. லங்ஸ்ல பாதி சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணியாச்சு. ஒன் லோப் ஆஃப் தி லிவர் வாஸ் ரிமூவ்ட் ஆஸ் வெல். லிவர்லயும் பாதி எடுத்தாச்சு, ஒரு லோப் எடுத்தாச்சு. தி ஏரியா செஸ்ட் அண்ட் ஆர்ம்பிட், செஸ்ட் ஆர்ம்பிட் இஸ் பெயின்ஃபுல், சம்மந்தப்பட்ட ஏரியா, புரியுங்களா? ஹைலி ஸ்கேட் அண்ட் ஸ்டில் எக்ஸோட்ஸ் ஏ லாட் ஆஃப் ஃபெட்டிட் ஸ்வீட்டிஷ் எல்லோ டிஸ்சார்ஜ். எகைன் எல்லோ டிஸ்சார்ஜ் வந்துருச்சு, அதில் ஸ்வீட் சேர்ந்துருக்கு. ஃபெட்டிட் அது வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த சிஃபிலிட் டெண்டன்ஸில் ஃபெட்டிட் ஸ்மெல் இருக்கும். வென் பார்ட்ஸ் ஆஃப் த லங் வாஸ் கட் ஆஃப், ஏ ஃபீடிங் டியூப் வாஸ் லெஃப்ட் அண்ட் இட் வாஸ் ஸ்டில் தேர் ஓப்பன் அண்டு எக்ஸூடிங். ஒரு டியூப் வந்து அங்கே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காக? அது வழியாக வெளியில் நீரெல்லாம் வெளியில் வர்றதுக்காக போட்டு வச்சுருக்காங்க.
ஸோ இவங்களுடைய சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்ல டியூமர் மம்மே இருக்கு, ஜென்ரல் டியூமர்ஸ் இருக்கு, ஸ்கின் அல்சர், டிஸ்சார்ஜஸ் அஃபென்சிவ், எல்லாம் சிம்டம்ங்க அவங்களுக்கு போட்ட சிம்டம். ஸ்கின் அல்சர் டிஸ்சார்ஜ் எல்லோ, ஸ்கின் அல்சர் டியூமர் ஆஃப்டர் ரிமூவல், ஒரு கட்டியை ரிமூவ் பண்ண பிறகு இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா? சிஎல் இப்படி தான் ஆகும். சரிங்களா? ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க, ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க. ஒன்று டோட்டல் பாடி வந்து டெபிலிட்டேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அடுத்து அந்த அந்த டெண்டன்சி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். கேன்சரஸ் டெண்டன்சி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். செஸ்ட் கேன்சர் வந்து மம்மேங்க, டபுள் எம். மம்மே சிரஸ், அதாவது மம்மே கேன்சரு, அதுக்கப்புறம் சிரஸ் லிவர்ல கேன்சர். தி ரெமெடி வேஸ் ஸ்ட்ராங் அப்பீல் டு கேன்சர். எது? ஹைட்ராசிஸ். ஹைட்ராசிஸ் வந்து கேன்சருக்கு ஸ்ட்ராங் அஃபினிட்டி கொண்டது. கேன்சர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அந்த பர்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் மருந்து. பிரெயின் கேன்சர், கேன்சர் ஆஃப் த ஐலிடு, ஆஃப் பேலட் அண்டு எபிகாஸ்டியம், கேன்சர் ஆஃப் செஸ்ட், கேன்சர் ஆஃப் ஸ்கின், கேன்சர் ஆஃப் ரெஸ்டம், எனிவேர் கேன்சர், ஹைட்ராசிஸை யூ கேன் திங்க் ஆஃப். அதுக்கு வந்து அந்த பர்சனுடைய நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். அனாலிசிஸ் பாருங்க, எல்லோ டிஸ்சார்ஜ் இருக்கு, ஸ்வீட் ஸ்மெல்லிங் செக்ரீஷன் அலாங் வித் த கேன்சர் அஃபினிட்டி. தி பேட் ரியாக்ஷன் டு எனி சப்ரஷன், பேட் ரியாக்ஷன் டு எனி சப்ரஷன் லீட் டு ஹைட்ராசிஸ். பேட் ரியாக்ஷன் a bad reaction to any suppression lead to hydrosis. Follow up with a daily dose of gradually got better. Hydrosis daily dose கொடுக்குறாங்க, better ஆயிட்டாங்க. Discharge disappear ஆச்சு. She was declared healthy after 6 months. 6 மாசத்துக்கு பிறகு நல்லா ஆயிட்டாங்க. Hydrosis canadensis அவருடைய போட்டோ இதுங்க. என்னுடைய நேட்டிவ் வந்து நார்த் அமெரிக்கா. அங்கே வந்து மெடிசனல், அதாவது மூலிகையை அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. தி நேம் ஹைட்ராசிஸ் pertains to the ability to contain water. அதாவது அந்த இதுவே பார்த்தீங்கன்னா, அந்த செடியே பார்த்தீங்கன்னா தி நேம் ஹைட்ராசிஸ் அப்படின்னா அது வந்து தண்ணியை தக்க வச்சுக்கும் அப்படின்னு அர்த்தமாகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எல்லா வாட்டர், அவங்க ஒரு முதல்ல ஒரு கோடிங் கொடுக்குறாங்க பாருங்க, வாட்டரி ஆர்கான்ஸ். சரிங்களா? அங்கெல்லாம் நீங்க வந்து இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருங்கிறது எடுத்தோடனே சொல்றாங்க பாருங்க. ஃப்ளூயிட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இன் தி பாடி. இதுதான் அந்த பிளான்ட்டோடைய அஃபினிட்டி, அதாவது லா ஆஃப் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட். நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்தோடைய முழுமையான பிக்சரை நம்ம இப்போ பார்த்தோங்க. அவங்க மைண்ட் லெவலில் எப்படி இருப்பாங்க, எமோஷனல் லெவலில் எப்படி இருப்பாங்க, அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும், எதனால் சஃபர் ஆவாங்க, அந்த சஃபரிங் வந்து உடம்புல எப்படி வந்து கம்ப்ளைண்ட்டை கொண்டு வருது, அந்த கம்ப்ளைண்ட்ஸோட நேச்சர்லாம் என்ன கலரில் இருக்கும், என்ன தன்மையில் இருக்கும், எந்தெந்த இடத்துல இருக்கும், எங்கே வந்து வாட்டரியாக இருக்கும், எங்கே ட்ரையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணிக்க முடிஞ்சது. ஐ திங்க் ஒரு ஒரே சந்தேகம் சொல்லுங்க. இப்போ பல்சாட்டிலாவும் பார்த்தோம், ஹைட்ராஸ்டிஸும் பார்த்தோம். ஆமா, ரெண்டுமே காலம் 1. எஸ், ரெண்டுமே வந்து ரோ 4, 5, 6. ஆமா. இப்போ எப்படி இது டிஃபரன்ஷியேட் ஆகுது? பிசிக்கல் சிம்டம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஓகே, புரியுது நமக்கு. எனர்ஜி பேட்டர்ன்ல எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது? கோப்பிங் மெக்கானிசம்ல எப்படி டிஃபரன்ஷியேட்? பல்செட்ல ரியாக்ஷன் மயாசம்,
கோப்பிங் அப் மெக்கானிசம். கோப்பிங் அப் மெக்கானிசம் அப்படிங்கிறது அதாவது சைக்கோட்டிக், ஃப்ளெக்சிபிள், அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறது. இவங்க வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. வெளியில பேச முடியல, தொண்டை அடைக்குது, வார்த்தையா வரமாட்டேங்குது, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது உள்ள சொமாட்டோசிஸ், அதாவது உடல் உறுப்பு பிரச்சனையா மாறிக்குது. உடல் உறுப்பு பிரச்சனையா மாறிக்குது. சரிங்களா? இதுதான் இங்க பல்சேட் லாவுக்கும் ஐடாஸுக்கும் உள்ள வித்தியாசங்க. சரிங்களா? அது பல்சேட் லா அப்படிங்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குது. அது வந்து நம்ம இந்த ரோ 4, 5, 6 பார்த்தோம் இல்லையா? ரோ 4, 5, 6 அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட், அடோலசன்ட் அப்படி பார்க்குறோம்ல. இப்போ இவங்க வந்து அடோலசன்ட் ஸ்டேஜில் வருவாங்க, அடோலசன்ட் ரோவில் வருவாங்க, ரோ 6ல் வருவாங்க. புரியுதா? பல்செட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அந்த ஏர்லி சைல்டுஹுட், இல்லைன்னா அந்த சைல்டுஹுட்ல வரும். சரிங்களா? இப்படிதான் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். காலம் ஒன்று தான். காலம் 1ல் இவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 4, 5, 6 இதில் வந்து ஒவ்வொரு மருந்தும் ஒன்று வரும். இவங்க அடோலசன்ட் ஸ்டேஜில் வந்ததுனால தான் இந்த லவ் ரிலேட்டடு, ஆப்போசிட் செக்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் இங்கே வருது. இது சைல்டுஹுட்லேயே ஸ்கூல் ஏஜில் இது வராது. இது வந்து அடோலசன்ட். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். ரைட். அந்த ரோ 6 இவங்களுக்கு வரும். காலம் 1 ரோ 6 வருவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஹைட்ராஸ்டேட்டிக் சொன்னீங்களே, ஆங்கர் சப்ரஷன், கிட்டத்தட்ட ஸ்டாஃபியும் அப்படி வருமாயா? ஸ்டாஃபி வரும். சரி, நன்றி நன்றி. நீங்க ரொம்ப தெளிவா நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமா, ஸ்டாஃபி கிட்ட தான் இதுவும் வரும். ஸ்டாஃபி கிட்ட தான் நன்றி வரும். நன்றிங்க. நன்றிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ரைட்டுங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, குட் நைட், தேங்க்யூ.